மணல், சொத்து குவிப்பு, அந்த போக்குவரத்தில் வேலை வாங்கி தரது, டாஸ்மார்க்கு, இந்த நேருவுடைய இது. வறுமைக்கு வந்துட்டான். ஆனால் இன்றைக்கும் பாருங்கள், கள்ள குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. அவர் அப்போ தன்னையே முதலமைச்சராக இருக்கும் பொழுது அமெரிக்கா போயிட்டு வந்தாருன்னா ஒரு பேர் கிரீடம், தன்னை சோழ மன்னராக அவர் பிரதிபலிச்சுவார். அடிக்கடி பாசத்தலைவர் பாராட்டு விழா. ராஜராஜன் மிஸ்டர் ஸ்டாலின், குந்தவை நாச்சியார் கனிமொழி, ராஜேந்திர சோழன் மிஸ்டர் உதயநிதி, மீண்டும் ராஜராஜன். மும்முடி கண்ட சோழன், மும்முடி சோழனா யார்? பை த பீப்புள் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2 நாட்களுக்கு முன்பு அறிவு திருவிழா, திமுகவின் 75வது ஆண்டுகால அது கொண்டாடுற விதமாக அறிவு திருவிழா கொண்டாடினாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏதாவது அறிவு கிடச்சிச்சா அதை பார்த்து உங்களுக்கு? கிட்டத்தட்ட 1945 ஆரம்பித்து 76வது ஆண்டில் அடி எடுத்து வச்சுருக்காங்க. இவருடைய ஒவ்வொரு பீரியடும் பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் இவர்கள் பேசியதற்கும் இப்பொழுது பேசியதற்கும், ஆரம்பத்தில் இவர்கள் எதிர்த்தவர்களும் இப்பொழுது கைகோர்த்திருப்பதும், இடையில் வலதுசாரிகளோட கைகோர்த்ததும் பார்த்தா எவ்வளவு இவர்கள்ட்ட இருக்கிற நெருடல்கள், எவ்வளோ விஷயங்கள். இப்போ மற்ற கட்சி எடுத்துகிட்டா, இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டால், அவர்கள் இந்த மாதிரி சித்தாந்த விஷயங்கள்லாம் அறிவிச்சுக்கிட்டு, பெரியாரின் பேரன்கள், ஒரே கொள்கை திமுக எதிர்ப்பு, ஆமாம், அறிவிச்சிட்டுலாம் வரல. ஆனால் இவர்கள் நாங்கள் தான் பகுத்தறிவுடையது, நாங்கள் தான் கருப்பு கம்யூனிஸ்ட்டுகள், நாங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தங்களுடைய வசதிக்காக கொள்கைகளை மாற்றிக்கிட்டது. 72க்கு பிறகு திமுகவுடைய வடிவமே கிட்டத்தட்ட தலைகீழாக போனது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. 49 இவங்க ஆரம்பித்த பொழுது ஆரம்பித்ததுடைய அடிப்படையே என்னென்னா தேர்தல் அரசியலுக்காக. ஏன்னா பெரியார் கூட பயணம் பண்ணால் அது நடக்காது. அதனால் அண்ணாவும் மற்றவர்களும் முடிவு பண்ணது தேர்தல் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு. அதற்கு ஒரு காரணமாக கண்ணீர் துளிகள்னு சொல்லிட்டு பெரியார் மணியம்மை திருமணம் செஞ்சதை பயன்படுத்திக்கிட்டாங்க. சரி, வெளியில் வந்துட்டீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, திராவிடர் கழகமாக இருந்து வந்தனால மக்களுடைய பார்வை சிக்கலாகிடணும்னா அதில் ஒரு சமன்பாடு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதையும் சொன்னாங்க. அந்த பிள்ளையாரே ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னா எல்லாமே அதில் அடங்கிடும். அதாவது கடவுள் இருக்கார் அப்படின்றத ஒத்துக்கிறோம், நாங்கள் எதிர்க்கலை, நாங்கள் தீக்கா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் இந்த மாதிரியா, இது இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஆச்சா. இது முடிஞ்ச உடனே திராவிட நாடு கோரிக்கை, அது அடைந்தால் திராவிட நாடு, இல்லாவிட்டால் சுடுகாடு. ஒரு நாடு உருவான வரலாறுலாம் பார்த்திங்கன்னா, அதில் இந்திய நாடு உருவான வரலாறுலாம் பார்த்திங்கன்னா, அது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அது ஒன்றிணைந்து மறுபடியும் பிரிஞ்சிருக்குது. ஆமாம். நீங்கள் அந்த காலத்தில் இருந்து அசோகர் காலத்தில் கிமுவில் எடுத்துக்கிட்டு, பிறகு மற்ற மன்னர்கள், இவர் முகலாயர்கள் காலத்தில், அவுரங்கசீப் காலத்திலாம் தஞ்சாவூர் வரைக்குமே இதுவாக இருந்தது அந்த காலகட்டம். அப்படிலாம் ஒன்றுபட்ட இந்தியாவாக முகலாய பேரரசு கீழே இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருந்த இந்தியா பிரிட்டிஷ் காலத்தில் ஒன்றுபட்ட இந்தியாவாக உருவாச்சு. சமஸ்தானங்களாக இருந்தாலும் ஒன்றுபட்ட இந்தியாவாக அவங்கள ஆளுமையின் கீழே வச்சுருந்தாங்க. அதில் கூட பார்த்தா அந்த ஃப்ரெஞ்சு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மிஸ் ஆயிருந்தது. ஆனால் பிரிட்டிஷ் காலத்துலேயும் அது நடக்கலை. அவங்க போகும்பொழுது போன உடனே தனித்தனியாக சமஸ்தானங்கள்னு சொல்லிட்டு, நாங்கள் இந்த சமஸ்தானம், அந்த சமஸ்தானம், மன்னர்கள், ஜமீன்தார்கள்னு. ஆனால் அந்த நாடை ஒழுங்கிணைஞ்சி கொண்டு வந்ததில் வல்லபாய் பட்டேல்லேருந்து இந்திய அரசுக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. ஆமாம். அதில் பிரிந்து போக முடியாத அளவுக்கு, இப்போ ரஷ்யாலாம் பார்த்தா நினச்சா பிரிஞ்சு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் அம்சங்கள் இருந்தனால தான் சோவியத் யூனியன் பிரிஞ்சிச்சு, செதறிச்சு. இங்கே அந்த மாதிரி செட்டப்லாம் கிடையாது. ஆனாலும் இவர்கள் பார்த்திங்கன்னா, ஜஸ்டிஸ் கட்சியாக இருந்த பொழுதும் சரி, திராவிடர் கழகமாக இருந்த போதும் சரி, ஒருத்தர் கூட சுதந்திரத்துக்கு போராடினவும் கிடையாது. இன்னொரு விஷயம், பிரிட்டிஷ்காரங்களுக்கு இவர்கள் துதிப்பாடி கொண்டிருந்தவர்கள். அதற்கு பிறகு இவர்கள் சுதந்திரத்தையே கருப்பு நாளாக கொண்டாடினாங்க. இல்லை, பெரியார் அவர்கள் சொன்னதுக்கு வேற காரணம் இருக்குது. ஏன்னா அவங்க கையிலேருந்து பார்ப்பனர்கள் கைக்கு அதிகாரம் போயிருன்றதுக்காக தான் அவர் அந்த பிரிட்டிஷ்காரங்க எவ்வளோ மோசம், ஒரு நாட்டையே அடிமைப்படுத்தி நம்முடைய வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க.
அந்த வளங்களை கொள்ளையடிப்பதை தடுப்பதற்கான ஒரு பெரிய போராட்டம் தான் விடுதலை போராட்டம். அதில் எல்லாரும் தான் இருந்தாங்க. அது ஜாதிய கட்டமைப்புகள் மற்ற விஷயங்கள்ன்றது நம்ம உள்ளுக்குள்ளே அவர் சொன்ன பொருள் வந்துட்டு அந்த பொருளில் தான் அவர் அந்த சொன்னார். பொருள் சொன்னாலும் வேணாம் நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்கிறது என்ன அர்த்தம்னு கேட்குறேன். விடுதலை போருக்கு எதிரானது தானே. ஒரு நாட்டையே நம்ம இன்னொரு நாடு ஆக்கிரமிச்சு வச்சு வெளியே போடான்றோம். என் வீட்டில் இருக்க குப்பையை நான் சரி பண்ணிக்கிறேன், நீ வெளியே போ, நான் சரி பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லணும். ஆனால் இங்கே குப்பை இருக்குது, நீங்களே இருங்கன்னா குப்பை இருக்கிறது அவங்க தானே. அந்த ஜாதி அமைப்பை யார் தூண்டி பிடிச்சிருந்தது? நீங்கள் ஜமீன்தாரி முறையும் நிலப்புறவுத்த முறையும் தூக்கி பிடிச்சிருந்தது யார்? பிரிட்டிஷ்காரங்க தானே. அது இவர்கள் இவ்வளோ பேசுனாங்கல்ல, இவர்கள் இடைநிலை ஜாதியை தூக்கி பிடிச்சிருந்தாங்களா? இவர்களாலையும் பட்டியலில் நமக்கு இந்த 75 ஆண்டுகள் இன்னைக்கு திமுக சொல்கிறாங்க, சமூக இந்த 75 ஆண்டுகளில் சமூக நீதி இயக்கமாக இவர்கள் பரிணமித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சிக்குள்ளேயே இன்னை வரைக்கும் ஒரு அமைச்சருக்கே அவமரியாதை, பட்டியலின மக்களுக்கு வாரிசு அரசியல்னு திமுக மேலே குற்றச்சாட்டு வச்சாலும் ஒரு பத்திரிகையாளர் ரகு சொல்கிறாரு, யார் வாரிசு அரசியல்? இடைநிலை ஜாதியில் பெரிய ஜாதியாக இருக்கிறவங்க மட்டும்தான் வாரிசு அரசியலில் கோல வச்சுக்கிறார்கள் திமுகவில். அவங்க தான் ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க. பட்டியலின சமூகத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேள்வி வைக்கிறாரு. உண்மையான கேள்வி தான். இன்னொரு பக்கம் சிறுபான்மை மக்களில் வாரிசுகள், சிறுபான்மை மக்களுடைய இவங்க சொல்கிறாங்களே சிறுபான்மை நாங்கள் பாதுகாவலன்னு, திமுகவுடைய சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவம் பார்த்தா எதுவுமே கிடையாது. சாதிக் பாட்ஷா நம்பர் 1 பொருளாளராக இருந்தவர், யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் திமுகவில் உருட்டிகிட்டு இருக்கிறாங்களே, பெரியார் பேரான்னு கூப்பிட்டு சாதிக் பாட்ஷா யாருன்னு கேளுங்க, தெரியாது. திமுகவில் எம்ஜிஆருக்கு பிறகு பொருளாளராக இருந்தவர், மிக மிக நேர்மையானவர். இதே டி நகரில் தான் அவர் வசிச்சுட்டு இருந்தார். வீட்டுக்கு கூட அந்த கட்சிக்காரை கூட பயன்படுத்த மாட்டார். வரவு செலவு கணக்கில் அப்படி இருப்பார். ஒரு காசு தனக்காக கூட எடுத்து வைக்க மாட்டார். அந்த மாதிரி மனுஷன். அவருடைய வாரிசு இன்னை வரைக்கும் ட்ரை பண்ணுறாரு, அவர் சீட்டு கொடுக்கல. ரகுமான் கான், இடி மின்னல் மலையில் ஒரு ஆள், இன்றைக்கி அவருடைய வாரிசுக்கு சீட்டு இல்லை. அவருடைய வாரிசு இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும், இல்லை. இந்த மாதிரி பலர் சொல்லுவாங்க. ஆயிரம்ல ஹுசேன், அவருடைய வாரிசு ஒன்றும் இல்லை. அடுக்கிக்கிட்டே போகலாம். நாகூர் அனிபா வாழ்நாள் முழுவதும் திமுக, நீங்கள் பிரச்சார மேடைனா நாகூர் அனிபா அப்படியே ஓடி வருகிறான் உதயசூரியன், கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்க்கை பாட்டு இல்லாத இதுவே கிடையாது. 1962 நேரு வந்து நான்சென்ஸ் சொல்லிட்டாருன்னு பெரிய போராட்டம்லாம் பண்ணாங்க. அவர் நான்சென்ஸ் இவங்கள சொல்ல. அப்போது அந்த போராட்டத்தில் முன்னாடி வந்து தடியடி வாங்கினவர் நாகூர் அனிபா, அவருக்கு இல்லை. இந்த மாதிரி பலரை நான் சொல்லுவேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் பாடல்கள் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. பட்டியலின மக்கள்னு பார்த்தீங்கன்னா பருதி இளம்பருதின்ற ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், மிகப்பெரிய அவருடைய பையன் பருதி கலைஞர் கூட ஜெயிச்ச ஒரே எம்எல்ஏ அவர். ஆமாம், ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவர், நண்பர், அன்பில் மாதிரி. ஆனால் அவர் எங்கே இன்றைக்கி அவர் இது விரட்டப்பட்டு அப்புறம் ஏடிஎம்கே போய் லாஸ்ட்டில் இறந்து போனார். அவர் பையனுக்கு இன்றைக்கி ஏதோ ஓரமாக ஒரு கார்பரேஷன் கவுன்சில் ஏதோ கொடுத்து வச்சுருக்காங்க. இதுதான் இவர்களுடைய இதுன்றதை ஒரு பத்திரிகையாளர் பதிவு பண்ணுறாரு. அப்போ இவர்கள் இடைநிலை ஜாதியை தான் தூக்கி பிடிச்சாங்க. 49 கட்சி ஆரம்பித்தப்போ அதுதான். இதில் நான் சொன்னேன்ல, அந்த இந்தியா ஒன்றுபட்ட இந்தியா உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இவங்க. அதுக்குள்ளே வந்துக்கிட்டு பிரிவினை, திராவிட நாடுனா நீங்கள் எல்லாருக்கும் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் உருண்டா இருக்கிறீங்க. அப்போது என்ன 15 தொகுதி கூட ஜெயிக்காதவர்கள் இவர்கள் திராவிட நாடு கோரிக்கை. நீங்கள் பூகோள ரீதியாக திராவிட நாடுன்றது கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு எல்லாத்தையும் சேர்ந்துச்சு. உங்களோட எல்லாம் சேர்ந்துருந்தாங்களா? இல்லை. ஆனால் இவர்கள் இந்த கோரிக்கையை வெற்று கோரிக்கையை வச்சுருந்தாங்க. 62 சீன யுத்தம் வரும் பொழுது திராவிட நாடு, அதாவது பிரிவினை பேசுகிறதுக்கு உள்ளே வச்சுட்டு வந்துட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அடைந்தால் திராவிட நாடு இல்லாவிட்டால் சுடுகாடுனாங்கல்ல, தூக்கி ஓரம் போட்டாங்க. திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறோம் அப்படின்னு 62 அண்ணா தலைமையில் அறிவிச்சுட்டு இந்திய இதுக்காக இது பண்ணுறோன்னு இதுக்குள்ளே வந்தாங்க. இவங்க தான் சொல்கிறாங்க, எம்ஜிஆர் பயந்து போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற, நீங்கள் திராவிட நாடு கோரிக்கை விட்டீங்க, நீங்கள் தான் சுடுகாடு, இல்லாட்டி சுடுகாடு தானே. சுடுகாடை விடவா அவங்களுக்கு பதவி எவ்வளோ பெரியதாக ஆயிடுச்சு. இது ஒன்று. அதுக்கு பிறகு இவர்கள் வைத்த கோரிக்கைகள் எல்லாமே சின்னதாக ஏதாவது சொல்லிட்டா அதை பெருசாக்கி விட்டுறது. திமுகவுடைய வரலாறு திரும்பி பார்த்தா, என்னையா ஒரு இந்தி எழுத்தை போய் தார் பூசி அழிச்சிங்கன்னா இந்தியா அழிஞ்சிருமா, ஒரு மொழி அழிஞ்சிருமா? வாட் இஸ் இஸ் ஒரு அடையாளமான போராட்டம் சார். அடையாள போராட்டம் இருக்கட்டும், இந்தி எதிர்ப்பு, இந்தி அழிப்புன்றதில் நீங்கள் கொண்டு வரீங்கன்றது. அவரும் என்ன சொல்கிறாரு, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நடக்குமா? அதற்கான போராட்டங்கள், அதற்கான விஷயங்கள் வேறு அப்படின்னு. வாட் இஸ் இஸ் நான்சென்ஸ் அப்படின்றாரு. ஆக்சுவலாக நேரு தான் நான்சென்ஸ் ஆனார். இவங்க இன்னை வரைக்கும் அந்த இருமொழி கொள்கைன்னு வச்சுக்கிட்டு எந்த மொழியும் கற்றுக்கூடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும், மற்றவங்க கற்றுக்கிறான். அதை வந்து தமிழர்களை நான்சென்ஸ் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, இது என்ன பைத்தியகாரத்தானோன்னு கேட்டது. தமிழர்களை பைத்தியகாரர்கள்னு சொல்லிட்டாருன்னு எப்படி?
இப்போ திமுக தமிழர்கள் இப்போ ஒன்று உருட்டினாங்கல்ல, அப்போ இருந்தே அந்த நரேட்டிவ் செட்டிங் நரேட்டிவ் செட்டிங்கில் பெரிய ஆட்கள் இவர்கள். நீங்கள் அந்த காலத்தில் வந்து இது நரேட்டிவு, இது பொய்ன்னு சாமானிய மக்கள் சொல்ல முடியாது. ஏன்னா பேப்பரில் ஒன்று வரும், அடுத்த என்னைக்கு பேப்பர் படிப்பான்னு தெரியாது. இன்னொன்று இவர்கள் தான் மன்றம், படிப்பகம் அது இதுன்னு வச்சுக்கிட்டு ஊர்தோறும் பேசிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. இன்றைக்கே தலைவர்களை பார்க்கும்போது வாட்ஸ்அப் தலைவர்களாக இருக்கிறாங்க, எதிர்கட்சியிலும் சரி. அப்போ கூட அன்னைக்கு இருந்தவங்க எப்படி இருந்திருப்பாங்க? பெரிய வாட்ஸ்அப் தலைவர்களாக இருந்திருப்பாங்க. கேட்குறதே உண்மைன்னு பேசியிருந்திருப்பாங்க. அதனுடைய விளைவு தான் வேகமாக நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உண்மை வாசல் படியில் கால் வைக்கும் முன்பு போய் உலகத்தை சுற்றிட்டு வந்துடணும். ஆமாம் சார். இப்போ ஒரு வீடியோ புதுசாக வருதுன்னா அதையே வெட்டி ஒட்டி எடிட் பண்ணி வேறு மாதிரி மாற்றிடுறாங்க. அன்னைக்கு என்ன ஒரு வாயிலன்னு சொன்னால் யாரும் கேட்டிருக்க கூட மாட்டாங்க. பேப்பரில் செக் பண்ணுறதுக்கான ஏற்பாடும் இல்லையா? இவங்க எழுதுறது தான். அப்போ இந்த மாதிரி எழுத்தை கையில் வச்சுக்கிட்டு இவர்கள் சொல்வதுதான் வரலாறு, கலிங்கத்து பரணி அது இதுன்னு புராண விஷயங்கள்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பண்ணாங்க. இன்னொரு பக்கம் இவர்கள் மேடையில் இவர்கள் சுயமரியாதை, அந்த பெரியாருடைய கொள்கைகள்லாம் பேசிக்கிட்டு அதையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இவர் யாரை அந்த பெரியாரை ஏற்றுக்கிட்டாரோ அவர் இவர்கள் ஆட்சியை பிடிக்க 67 வரைக்கும் திமுகவை பரம எதிரியாக தேர்தலில் பிரச்சாரத்துலேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு காங்கிரஸ் ஆதரிச்சிட்டு இருந்தார். ஆமாம். இன்னொன்று இவர்கள்ட்ட ஒரு விஷயம் என்ன நம்ம பார்த்ததுன்னா, அவதூறு பண்ணுறது. ஒரு தலைவரை அவருடைய கொள்கைகளை விமர்சிப்பது, அவருடைய கட்சியை அல்லது அவருடைய பேச்சை இந்த மாதிரி விஷயங்களை விமர்சிப்பதை தாண்டி உருவ கேலி பண்ணுறது, அவதூறு பண்ணுறது, இந்த வேலையை காமராஜருக்கு எதிராக, பெரியாருக்கு எதிராகவே. ஆமாம், பெரியாருக்கு எதிராக முதல்ல பெரியாருக்கு எதிராக ஆரம்பித்தாங்க. காமராஜருக்கு எதிராக, ராஜாஜிக்கு எதிராக, சிவாஜிக்கு எதிராக, கடைசியில் எம்ஜிஆருக்கு எதிராக, ஜெயலலிதாவுக்கு எதிராக, விஜயகாந்துக்கு எதிராக, இப்பொழுது விஜய்க்கு எதிராக தொடர்ச்சியாக கடத்துவது தான் இவருடைய, என்ன சொன்னீங்க அது பேர்? அறிவு திருவிழா. அதோடைய பயணம் இப்படி தான் இருக்குது இன்னைய வரைக்கும். அந்த அறிவை எப்படி மேம்படுத்திக்கிறது, அதில் எப்படி மேம்படுத்திக்கலாம், எப்படி பொய்யை நல்லா அடித்து சொல்லலாம். ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அதில் பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு, பல அமைச்சர்கள் அவர்களுடைய கருத்தெல்லாம் முன் வச்சாங்க. அதில் முக்கியமாக எல்லாரும் அந்த கூட்டத்துடைய மைய பொருள் உதயநிதி எப்பேற்பட்ட தலைவர் இல்லை, அதுதான். அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? சொல்லுங்க. எனக்கு எந்த கருத்தும் இல்லை. நீ இப்படி புகழ்றியா? நீ இப்படி சொல்லிட்டியா? இப்போ நான் சொல்கிறேன் பார், உதயநிதி வந்து நாசா விஞ்ஞானிகளுக்கு இணையானவர். இல்லை, அதுதான் சார். ஒரு மன்னரவை இருக்குன்னா புலவர்கள் வந்துட்டு போட்டி போட்டுட்டு புகழ்வாங்க. அப்போ வாரிசுன்ற ஒத்துக்கிறீங்க? கிட்டத்தட்ட இல்லை, அவர் சொல்லிட்டாரு ஓப்பனாக. அதாவது ராஜராஜ சோழன் வந்துட்டு இதெல்லாம் கட்டி ஆண்டாரு. நான் கூட அந்த உடன்பிறப்புகளுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அவர் வந்து ராஜராஜ சோழன், பராந்தக சோழன். ஆமாம், யார் இவர்? பராந்தக சோழன் 2, நம்ம சுந்தர சோழன் சொல்லுவாங்க. ஆமாம், அவர் தான் ராஜராஜனுடைய தந்தை. அவர் வந்து கருணாநிதி, கலைஞர். அடுத்து ராஜராஜன், அவர் வந்து ஸ்டாலின். ராஜேந்திர சோழன், உதயநிதி ஸ்டாலின். மறுபடியும் இன்னொரு ராஜராஜன், அவர் வந்து இன்பநிதி. இப்படியே கீழே வரைக்கும் அந்த இது ப்ளஸ்ஸு அமைச்சரில் இருந்தவங்க. அதில் நெடுமுடி வந்தியத்தேவன் ஏதோ ஒருத்தர் 3 அரசர்கள்ட்டையுமே இருந்திருக்காப்புல. அதுதான் துரைமுருகன். நான் அந்த இதெல்லாம் போட்டேன். எது கஷ்டப்படுறீங்க? இதை பாருங்க, இவர் வந்து துரைமுருகன் சார். ஒரு கிட்டத்தட்ட 80 வயதுக்கும் மேற்பட்ட ஒரு அமைச்சர், மூத்த அரசியல்வாதி. அவர் ஏன் இந்த மாதிரி சொல்லணுன்ற அவசியம் அவருக்கு? அவசியமா? வாழணும்ல, பசிக்கும்ல. இப்படி இருந்தாலும் அவர் தான் கிட்டத்தட்ட நம்பர் 2 இருக்கட்டும். அப்படி சொல்ல நம்பர் 2 இருக்கிற வைக்கிற இடத்துல இருக்கணும்ல. பேருக்கு தான் நம்பர் 2. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே, செந்தில் பாலாஜி வராருண்ணே, அப்புறம் நீங்கள் பாருங்கண்ணே. இதுதான் அவர் நிலமை. சும்மா வந்துட்டு போகலாம், இது பண்ணலாம். அவரை பற்றி தெரிஞ்சு போச்சு, அவர்கிட்ட எதுவும் பேக்கவும் முடியாதுன்னு தெரியும். அவங்களே ஒத்துக்கிறாங்களே ஓப்பனாக மன்னராட்சி தான்ட்டு. ஆமாம், நீங்கள் கலைஞர் வந்த புதுசில் இந்த இதுக்கு முன்னாடி, அதாவது அண்ணா இருக்கிற வரைக்கும் இவரெலாம் ஒரு 5வது இடம் 6வது இடம், சும்மா ஒரு பேச்சாளர் தன்னை பரபரப்புக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டு தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பார். கலைத்துறையை சேர்ந்தவர், வசனம் அது இதுன்றதுனால கொஞ்சம் கூடுதல் வெளிச்சம் அவர் மேலே இருந்தது. எம்ஜிஆருடைய நட்பு, சிவாஜி மற்றவருடைய நட்புன்றதுனால கருணாநிதினா எல்லாருக்குமே கூடுதலாக மரிச்சியமான ஒரு இது. ஆனால் அறிவார்ந்தவர்கள் பெரும்பாலும் இருந்தாங்க. அதில் முக்கியமானவர் ஈவேகி சம்பத், சொல்லின் செல்வர்ன்றாங்கல்ல. இன்றைக்கி யாராவது கிண்டல் பண்ணனா சொல்லின் செல்வர் அவர் அப்படின்வாங்க. ஏன்னா சம்பத் வந்து பெரியாருடைய அண்ணன் பையன். அவர் மைக் பிடிச்சி பேச ஆரம்பித்தாருன்னா அந்த மாதிரி பேசுவார். சிவம் பேசினால் சவம் எழும்னு ஒரு இது சொல்லுவாங்க. யார்? சிவான்னு இவர் இருந்தார்ல, திருச்சி சிவா. சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்தாருங்க சுப்பிரமணிய சிவா. தொழுநோயாளியாக போயிட்டார், ஜெயிலில் போட்டு வெளியில் வரும்போது தொழுநோயாளியாக.
அந்த சிவம் பேசினால் சவம் எழும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார். அது மாதிரி இவர்கள் பேசினால் அந்த அளவுக்கு எந்திக்கிற அளவுக்கு பேசக்கூடியவர் ஈவேகி சம்பத். அவரையே இந்த திராவிட நாடு கோரிக்கை இதெல்லாம் வந்தோன்னா அவரை ஒரு மாதிரி பண்ணி வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் தான் பொதுச் செயலாளர் அளவு ஈக்குவல். யார்? அண்ணாவோட அவர் ஃபேமஸ். ஏன்னா பெரியாருடைய இதுன்றதுனால கட்சிக்காரங்க அப்படி பார்த்தாங்க. இன்னொன்று பேச்சு சப்ஜெக்டு. அவர் கண்ணதாசன் எல்லாரையும் வெளியே தொட்டி விட்டாங்க. கண்ணதாசன்லாம் கள்ளக்குடி போராட்டத்தில் அவர் தான் தலைமை. அவர் தலைமையில் தான் போராட்டம். அவர் வராரு, போராட்டம் நடத்துகிறாரு, போயிடுறாரு. கள்ளக்குடி போராட்டம்னா தார் பூசி அழிச்சிட்டு ரயில் மறியல். அவர் செட்டு வருது, ரயில் மறியல் பண்ணிட்டு போயிடுது. 4வது செட்டாக வர்றவர் கலைஞர். அதான் இன்னைக்கு வரைக்கும் பாட்டு நிற்கிது. அவர் பார்க்குறாரு. அதான் சொல்ல வரேன், தன்னை எப்படிலாம் முன்னிறுத்திக்கிட்டாருன்னு அவர் பார்க்குறாரு. நம்ம என்னத்துக்கு இது, நம்ம எதாவது பண்ணோன்ட்டு நேராக போய் ரயில் தண்டவாளத்தில் படுத்துக்கிறார். படுத்தவொடனே தள்ளுமுலாகி துப்பாக்கி சூடு வரைக்கும் போயிடுது. ஆனால் இவரெல்லாம் வெளியில் போயிடுறாங்க, ஜாமீனில் வந்துடுறாங்க. கண்ணதாசன் 1.5 வருஷம் இருக்கார் ஜெயிலில். கண்ணதாசன் ஒரு பாட்டில் எழுதியிருப்பார் இந்த விஷயத்தை. அவனுக்கு என்ன தூங்கி விட்டாங்க, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான்னு அகப்பட்டவன் நான். என்ன விஷயம்னா, இவர் தான் போராட்ட தலைவர் கண்ணதாசன். அதனால் அவரை விடலை. அவர் என்னென்ன சொன்னாங்கன்னா, அந்த ஜட்ஜி வந்து திராவிட கொள்கை கொண்டவர்களுக்கு எதிரானவர், அவர் போட்டோன்னா 1.5 வருஷம் ஓட்டிட்டாங்க. இவருக்கு சினிமாவில் இன்னும் பெரிய அப்போல்லாம் என்ன இருக்கும், ஆமாம், பெரிய எதுவும் கிடையாது. அப்போ தான் காலு ஊன்ற நேரம், வறுமைக்கு வந்துட்டான். ஆனால் இன்றைக்கும் பாருங்கள், கள்ள குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே வந்துச்சா. ஆனால் இது உண்மையான இது என்னென்னு வனவாசத்தில் அவர் எழுதியிருப்பார். இப்படி தன்னை முன்னிலைப்படுத்திட்டவர். எம்ஜிஆரையும் நட்பு, எம்ஜிஆருடைய நட்பு இப்படிலாம் வருது. தலைமை ஏற்கவா, அது வந்து இவரு கிடையாதுங்க, நாவலருக்கு. அது 62ல். அதுதான் சொல்கிறேன். அது வந்து இவருக்கு எதிராக பண்ணது, சம்பத்துக்கு எதிராக பண்ணி. அண்ணா கிட்ட கூட அந்த ஜனநாயகம் இருந்தது, பொதுச் செயலாளர் ரொட்டேஷனில் வரணும்னு. ஒன்று சொல்கிறேன், 67ல் திமுக ஆட்சியை பிடிக்கும் பொழுது கட்சியுடைய பொதுச் செயலாளர் அண்ணா இல்லை, கட்சியுடைய பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன். அதுதான் திமுகவுடைய ஜனநாயகம். எல்லா தலைவர்களும் இதுவாக இருந்தாங்க. இவர் ஒரு 5வது 6வது இடத்துல இருந்தார். அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு எம்ஜிஆருடைய உதவியோட இவர் முதலமைச்சர் ஆகிறார். ரெக்கமெண்டா என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி தர்றாரு, ரெக்கமெண்ட் பண்ணுறான். ஐயா இவரில் முதலமைச்சர் சொன்னார், எல்லா எம்எல்ஏக்களும் கூப்பிட்டு அப்படின்னா அப்போவே ஆரம்பிச்சிச்சு. என்ன இது சாம பேதம், அங்கேயே ஒரு கூவத்தூர், எல்லா இதுவும் நடந்து அவர்கள் கலைஞரை ஆதரித்து நெடுஞ்செழியன் கோச்சிக்கிறார். கோச்சிக்கிட்டோன்னே ஒரு ஏற்பாட்டுக்கு வராங்க. என்ன ஏற்பாடு? கட்சியுடைய பெரிய பதவி பொதுச் செயலாளர் பதவி, அதை நீங்களே வச்சுக்கோங்க. நான் பெரியாருக்காக வச்சுருந்த அந்த தலைவர் பதவியை எடுத்துக்கிறேன், முதலமைச்சர் பதவியும் எடுத்துக்கிறேன், நீங்கள் இருங்க அப்படின்றாப்புல. நெடுஞ்செழியன் ஒத்துக்கலை. லாஸ்ட்டில் எம்ஜிஆர்லாம் சமாதானம் படுத்தி, சரி போய் தொலை, ஆனால் நான் பதவி ஏற்க வரல போ அப்படின்ட்டாப்புல. 2 மாதம் பதவி ஏற்ற பிறகு 2 மாதமாக கெஞ்சினா பிறகு தான் நெடுஞ்செழியன் ஒத்துக்கிறார். இதே அதில் இவர் நெஞ்சுக்கு நிதியில் கலைஞரே பதிவு பண்ணியிருப்பார். நீங்கள் ஒரு ஜோக் பாருங்கள், கட்சியில் பெரிய பதவி, சக்தி வாய்ந்த பதவி பொதுச் செயலாளர். கலைஞர் தலைவர் பதவிக்கு வந்த பிறகு 69க்கு பிறகு இப்போ வரைக்கும் அந்த பதவி, தலைவர் பதவி பவரான பதவியாக மாறிடுச்சு. ஏன்னா நெடுஞ்செழியனை எம்ஜிஆரை வெளியேற்றின பிறகு நெடுஞ்செழியனையும் கொஞ்சம் நாளில் வெளியேற்றுறாங்க. அப்புறம் நம்பர் 2, வாழ்நாள் முழுவதும் நம்பர் 2 பேராசிரியர், இனமான பேராசிரியர் அன்பழகனை கொண்டு தான் அங்கே உட்கார வைக்கிறாங்க. அவர் இறக்கும் வரையில் பொதுச் செயலாளர், நீ என்ன பண்ணுறியோ ஓகே, தலைவர் தான் வெயிட்டுன்ற மாதிரி ஆகிடுச்சு. கலைஞர் தான் கட்சியை நடத்துகிறாரு. கலைஞர் இருக்கிறதுனால தான் திமுக உயிரோடு இருந்ததுன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ அந்த 50 ஆண்டு காலம் அவர் தலைவராக இருந்தனால இன்றைக்கி போய் கேளுங்க எந்த பதவி பெருசுன்னு, தலைவர் பதவி தான் அப்படின்னு. அதனால தான் ஸ்டாலின் தலைவர் பதவிக்கு வந்தது. நடுவில் செயல் தலைவர்னு ஒரு பதவி, அது ஒரு அப்பாவை அடிக்கடி குறைச்சல் கொடுத்துட்டே இருந்தோன்னா சரி போ செயல் தலைவர் நீ தானே, ஏன்னா இவருக்கும் உடம்பு சரியில்லை, அதனால் அதை இயக்கிறதுக்காக ட்ரைனிங்கும் கொடுக்கணும்ல, போ ஆஃபீஸ் போ அது வான்னு. அதெல்லாம் ஸ்டாலின் போவார் வருவார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்படி இவர்கள் வந்து 72க்கு பிறகு எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணி எம்ஜிஆரை வெளியில் அனுப்பிச்சது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோடனே எம்ஜிஆரை எதுவுமே பண்ண முடியல. மிசால இவர்கள் சிறைக்கு போகிறார்கள், ஸ்டாலினே சிறைக்கு போகிறார், பலரும் கொல்லப்படுகிறார்கள், குண்டாந்தடிகள், கொடுஞ்சிறை, அவர்கள் வார்த்தையில் சொல்லணும்னா எல்லாம் பண்ணி வராங்க. ஆனால் இவங்களுடைய எந்த கட்சி திமுக உருவான வரலாறு, திமுக யாரை எதிர்த்து சமர் செய்து ஆட்சி பிடிக்குது? காங்கிரஸை. 76ல் யார் இவர்களை மிகப்பெரிய கொடுமைப்படுத்தி ஸ்டாலினை உள்ளே போட்டு அடின்னு அடிக்க வச்சு மற்றவர்கள் உயிரிழப்புக்கு, சிட்டி பாபு போன்ற உயிரிழப்புலாம் காரணமாக இருந்த கட்சி அது திருமதி இந்திரா காந்தி காங்கிரஸ். 80ல் 4 வருஷத்துக்குள்ள ஒரு சமரசம். என்னது? இவருடைய கேஸு மற்ற விஷயங்களுக்காக அவங்க பத்தியில் ஆட்சிக்கு வந்துடுறாங்க. 80ல் மறுபடியும் உடனே நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருது. அதே இந்திரா காந்தி 79ல்
இங்கே மதுரைக்கு வந்த பொழுது கருப்பு கொடி காட்டி கல்லால் அடித்து திறந்த காரில் போகிறாங்க. அப்போ நெடுமாறன்ல இப்போ இருக்கார் நெடுமாறன், அவர் தான் அப்போ காங்கிரஸ் தலைவர். திறந்த காரில் போகும்போது கல்லில் அடித்து இவர் இந்திரா காந்தியை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த தலகாணி, அந்த ஓப்பன் காரு பிளைமோத்து கார், தலகாணி வச்சு அந்த அம்மாவை மூடி இவர் மேலே கவசம் போல் இருக்க இவருக்கு மண்டை உடஞ்சி ரத்தம், அந்த அவர் வேஷ்டி சட்டெல்லாம் இந்திரா காந்தியுடைய சேலைகளெல்லாம் ரத்தம். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க, கலைஞர் கொடுத்தாரு. கலைஞர் அடிக்கடி நல்ல விளக்கம் கொடுப்பார். மோசமான விளக்கம் அது இன்றைக்கும் பேசப்படுது. ரொம்ப பேருக்கு அது தெரியாமல் உளறிட்டு இருக்கிறாங்க. பொட்டில் ரத்தம் வந்தது, பொட்டில் இருந்தது, அதுக்கு இதுன்னு உளறான். அதெல்லாம் கிடையாது. நெடுமாறனுடைய அடிப்பட்ட மண்டை உடஞ்ச ரத்தம் நெடுமாறன் வலிஞ்சு அவங்களுடைய சேலைகளெல்லாம் வலிஞ்சிச்சு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட இந்திரா காந்தியை மறு ஆண்டே நேருவின் மகரே வருக நிலையான ஆட்சி தருகன்னு ஒரு சமரசம். எம்பி சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச உடனே என்ன பண்ணுறாரு, இவருடைய பேராசை, அதாவது மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சின்னு பேசியிருந்தவர். மாநில சுயாட்சியுடைய அடிப்படை என்ன, மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதனுடைய உரிமையோடு செயல்பட விடணும் அப்படின்னு. அப்போல்லாம் கிடையாது, நினச்சா கலைச்சிருவாங்க. பொம்மை விவகாரம் 2003க்கு பிறகு தான் இந்த கலைக்கிறதுலாம் நின்றுச்சு. அவர் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு தான். அப்போ இந்திராட்ட சொல்லி ஆட்சியை கலைச்சி விட்டுறாங்க. அப்போ எங்கே போச்சு நீதி, நேர்மை, நியாயம், சமரசம் தானே? இப்படி வந்தவர்கள் தான் இவருடைய அறிவு இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, 84ல் எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலைஸ்டு. அப்போ என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆர் போயிட்டார். உடனே பாக்கியராஜ் போன்றவர்கள் பார்த்துட்டு வந்து அதெல்லாம் இல்லை, எம்ஜிஆர் நல்லா இருக்கார். எம்ஜிஆருடைய குரல் பதிவே வருது, நான் நல்லா இருக்கிறேன், நான் திரும்பி வருவேன். என் நண்பர் வர்ற வரைக்கும் என்கிட்ட ஆட்சியை கொடுங்க, வந்தோடனே கொடுத்துட்றேன்னாரு. அதான் இப்படி சொன்னார்ல. இந்த பிரச்சனை பெருசாக எம்ஜிஆர் உயிரோடு இருக்கார், நல்லா இருக்காருன்னு ஒன்று, அவர் இருக்கட்டும், ஏண்டா ஆட்சியை கொடுங்க, அவர் வந்தோன்னே அவர்கிட்ட ஒப்படைச்சி அப்படின்னாரு. ரஜினிகாந்தை 96ல் சமரசம் பண்ணிக்கிட்டு நண்பர் ரஜினிகாந்தின் ஆதரவு பெற்ற திமுக அது ஓடிச்சுல்ல. 96, 98 வரைக்கும் ஓடிச்சு. அப்புறம் ரஜினியுடைய ஆதரவுக்கு மரியாதை இல்லைன்னு தெரிஞ்ச அது அப்படியே போயிடுச்சு. 99ல் பண்டார பரதேசிகள் கட்சி அதுன்னு சொன்னவர்கள் பாஜகவோட கூட்டு வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி என்னமோ பாஜக ஆச்சா பூச்சா காவியை விடமாட்டோம், என்ன ஆனாலும் தமிழக மக்களை RSS ஒரு சமூக இயக்கம், இதை எல்லாரும் பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்ன ஒரு கலைஞர். மோடி ஒரு நல்ல பிரதமர், நல்ல மனிதர், நல்ல மனிதர். 2002 கோத்ரா கலவரம் அப்படி நடக்குது, இன்னொரு மாநிலத்தோட சமாச்சாரம்னு சொன்னவர் கூட இருந்த செவ்வாழை இன்னைக்கு சமாதானம் ஒன்றே வேறு இருக்கப்பட வேண்டியது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம திருமாவளவன். ஆமாம், அன்றைக்கி அவங்க கூட இருந்துட்டு வாய்மொழி மௌனமாக முதல்ல எம்எல்ஏ ஆனது 2001 பீரியடில் தான் ஆச்சா. இதற்கு பிறகு இப்படியே இவர்களுடைய சமரசம் 2006ல் ஆட்சி, மத்தியில் ஆட்சி இருந்தோன்னே 2G லெவலுக்கு ஊழல்னு இந்தியாவிலேயே பெரிய பிரச்சனையாக மாறி ஆட்சி இழக்கிற கண்டிஷன்லாம். நடுவில் சக்காரியா கமிஷன் அதனால தான் அந்த நேருவின் மகளை வருகை நிலையான ஆட்சி அந்த சமரசம் தான். அப்போ சர்க்காரியெல்லாம் தப்பிச்சிட்டார். அவர்கள் சட்ட ரீதியாக இவர்கள் பல விஷயங்களில் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும். இன்னொன்று ஒரு விஷயத்தை எப்படி திருப்புவாங்க. இன்றைக்கி மணல், சொத்து குவிப்பு, அந்த போக்குவரத்தில் வேலை வாங்கி தரது, டாஸ்மார்க்கு, இந்த நேருவுடைய இது எல்லாத்துலேயும் ஈடி உள்ளே வரும். மணி லாண்டரிங் நடந்திருக்கு. ஆனால் நேற்றுனா முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, ஐடி இடி மூலம் நம்மை நெருக்க பார்ப்பார்கள், இப்போது எஸ்ஐஆர் மூலம் வருகிறார்கள், தமிழக மக்கள் உரிமைகளை பறிக்க விடும். என்ன உரிமை? எஸ்ஐஆர் ஃபார்ம் கொண்டு வந்து தராங்க, எல்லாரையும் ஃபில் பண்ணி எல்லாம் வாங்கி தான் போகிறாங்க. அது ஒரு பக்கம் சாதாரணமாக நடக்குது. இன்றைக்கி வாடகை வாய்களை வாங்கி குமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ஜோக் என்னென்னா, இவர்களுக்கு சரிசமமாக இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது வாரியர்ஸ், இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் இன்றைக்கி இது ஒன்று. இப்போ அடுத்த மேட்டருக்கு வரேன். 68க்கு பிறகு 69க்கு பிறகு கலைஞர் வந்த பிறகு அவர் அப்போ தன்னையே முதலமைச்சராக இருக்கும் பொழுது அமெரிக்கா போயிட்டு வந்தாருன்னா ஒரு தேர் கிரீடம் தன்னை சோழ மன்னராக அவர் பிரதிபலிச்சுவார். அடிக்கடி பாசத்தலைவர் பாராட்டு விழா அதெல்லாம் இப்போ நான் சொல்கிறது அப்போ சோழ மன்னர் பரம்பரைன்ற மாதிரி சொல்லிக்குவார். தஞ்சையில் சோறு உடைத்து சோழ நாடு அதுன்னு. சேர மன்னர் வந்து எம்ஜிஆர், கேரளாவில். அதனால் சோழ மன்னர் சேர மன்னர் சண்டை. நடுவில் பாண்டிய மன்னர்கள் காளிமுத்து போன்றவர்கள் சேர மன்னருக்கு சப்போர்ட்டு. இது ஒரு பாட்டு. கொங்கும் சேரத்தோடு சேர்ந்து தானே, அதனால தான் நீ கொங்கு பெல்ட்டு வெயிட்டாரு. இதில் கன்னடத்து பைங்கிலி அவங்க இல்லை, கன்னட நாட்டை சேர்ந்த இவர்கள் அரசி ஜெயலலிதா அவர்கள் சரோஜா தேவி. அதனால தான் நான் கன்னடத்து பைங்கிலி இது பண்ணது. அவங்க வந்துட்டு
அவங்களும் இந்த சேர மன்னரோட சேர்ந்துட்டு சோழ மன்னரை எதிர்த்து அரியணையில் ஏற விடாமல் வீட்டிலேயே உட்கார வைத்ததெல்லாம் நடந்தது. இது எல்லாமே அவங்களோட பாஷையில கேரளாக்காரர் ஆமாம். பராந்தக சோழன், ராஜராஜன், ராஜராஜனுடைய சகோதரி குந்தவை நாச்சியார், யாரு கனிமொழி. அப்படியே வருது சார், அப்படியே வருது. இளைய குந்தவை நாச்சியார்னு ஒருத்தங்க இருக்காங்க. நந்தினி யார் சார்? இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. நம்ம அந்த சைடே போக மாட்டோம் ஆச்சா. இது ஒரு பார்ட் வச்சிங்களேன். இப்போ இவர் சோழ மன்னன் சொல்லிக்கிறார்ல, இதை வந்து சோவிலேருந்து எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் இந்த படம் எடுத்தார்ல அமைதிப்படை, அதில் கிண்டல் பண்ணுறதே இவர் தான். அப்போ அவர் மதிமுக சோழர் பரம்பரையிலிருந்து ஒரு எம்எல்ஏ அப்படின்னு வரல, அது இதுதான். இதை கிண்டல் பண்ணாங்க. இப்போ இதை உறுதிப்படுத்தும் விதமாக ராஜராஜ சோழன், அவருக்கு தெரில போல், பராந்தக சோழனை பற்றி தெரில, சோமசுந்தர சோழனை பற்றி தெரில. அதனால் இவர் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறார், ராஜராஜன் ராஜேந்திரன். அப்போ அவர் யார்? அதான் பொன்னியின் செல்வன் பார்த்துட்டு அதில் தான் ஆக்சுவலாக அவரே தன்னை ராஜேந்திர சோழனை தான் நினச்சிக்கிட்டார். ஆனால் இப்போ வந்து 2ஆம் ராஜேந்திர சோழனாக உதயநிதியை இவர் சொல்கிறார். இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், திமுக வாரிசு கட்சின்றது வேற, இது குடும்ப கட்சி, மன்னராட்சி, மன்னர் பரம்பரை, மன்னர் பராந்தக சோழன் 2 மிஸ்டர் கலைஞர், ராஜராஜன் மிஸ்டர் ஸ்டாலின், குந்தவை நாச்சியார் கனிமொழி, ராஜேந்திர சோழன் மிஸ்டர் உதயநிதி, மீண்டும் ராஜராஜன் அந்த 2 வந்து இன்பநிதி. இப்படி போகுது. இதில் நடுவில் நான் சொன்ன வந்தியத்தேவன் இவரெலாம் மும்முடி கண்ட சோழன், மும்முடி சோழனா யார்? துரைமுருகன். 3 பேர்ட்டையும் இருந்தவர். 4 முனை வர முடியாது, வயது ஒத்துழைக்காது. அதனால் இன்பநிதி காலத்தில் சொல்ல முடியாது. இருக்கட்டும் சார், வயது நல்லா ஆரோக்கியமாக இல்லைங்க. அவர் 120 வயசு கூட இருக்கட்டும், மூளையோ நடக்கிறதோ மற்ற விஷயங்களை ஒத்துழைக்கணும்ல. இப்போ போய் படுத்துக்கிறாரு. அவர் அப்போலோவில் அவர் கொடுத்த பில்லில் வச்சு தான் அப்போலோ வந்து பக்கத்தில் ஒரு இதை கட்டிட்டாப்புல, சில்ட்ரன்ஸ் பிளாக்கை கட்டிட்டார். அந்த மாதிரி அவர் தாய் வீடுமா நினச்சா படுத்துக்குவார். நம்ம இதுவாக சொல்லலை, சும்மா ஒரு இது காமெடிக்கு சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னா, இவர்கள் தங்களை வர்றவங்களாம் கொத்தடிமைகள்னு சொல்கிறாங்கல்ல, இவர்கள் போய் மற்றவங்கள சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறிவாலய கொத்தடிமைகள்னு ஒரு இது இருக்குது, அப்புறம் அறிவு சார்ந்த கொத்தடிமைகள்னு புதுசாக ஒரு அணி இருக்குது, அப்புறம் கூட்டணி கொத்தடிமைகள்னு ஒரு டீம் இருக்குது, அதில் இடதுசாரி கொத்தடிமைகள் பட்டியல். யாரும் அவங்களை காணமே சார், எல்லாரும் போயிருப்பாங்களே கூட்டணி ஆளுங்க எல்லாம் இருந்தாங்களே. இல்லை பேசுறது சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா எல்லா இதுலேயும் பேசுவாங்க. நேற்று யாருமே பேசலையே அந்த இதை பற்றி. திருமாவளவன்லாம் நல்லா திமுக பற்றி புகழ்ந்து பேசுவார். புகழ்வதற்கு எங்களுக்கு மட்டுமே உரிமை. இன்னைக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வரலையா, வந்துச்சா என்னன்னு தெரியல. இன்னைக்கு அரசவை புலவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு புகழ்றது தனி. ஆமாம். இன்னொன்று கோவம் ஒய்யால அப்படி இப்போ கொஞ்சம் முறுகின்னு இருக்கணும். அப்படியே அந்த இவன் வடிவேலுக்கு இவன் சொல்லுவாப்ல, நல்லா கண்ணை விரிச்சிக்கின்னு சாப்பிடு, அப்படியே முறைச்சி பார்த்துட்டு கண்ணை முழிக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி இப்போ ஏன்னா தேர்தல் நெருக்கம்ல, அதனால் அப்படி கோபமாகற மாதிரி அப்படி முழிச்சிக்கினே இருப்பாங்க. ஏன்னா சீட்டு குறைச்சிடக்கூடாது, அண்ணன் அப்படின்னு போனால் என்ன 6 சீட்டு தான் வாங்க, அதனால் அப்படி நின்றுக்கிறது. 125 சீட் இப்போல்லாம் கிளப்பி விட்றாங்கல்ல, கூட்டம் போடுறாங்க. அந்த கோடாங்கிலாம் யாரோ வராரு டெல்லியில் இருந்தெல்லாம், காங்கிரஸ் 125 தொகுதிகளை இடம் காணணுமா, கண்டு என்ன பண்ண போகிறீங்க? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் முறுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் நான் வரமாட்டேன், பழைய கொத்தடிமை கே பாலகிருஷ்ணன் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அவர். அப்புறம் டெல்லி கொத்தடிமை இந்த ராஜா இருக்கார்ல, யார் இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில், அவரே வந்துட்டார். அந்த மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இது இல்லாமல் சில சில்லறை கொத்தடிமைகள்னு சொல்லிட்டு இந்த கட்சிகள்லாம் இப்போ இருக்குதான்னு தெரில, அந்த கட்சியெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அதுங்கெல்லாம் இது பண்ணிருக்காங்க. சரி சார், இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமல் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் திமுக இதாயிரம் நினைக்கிறாங்க. அவரும் வந்து அந்த இதில் வராருங்க, அந்த வாரிசில் வராரு. 75 ஆண்டுகள் பரம்பரையில் 75 ஆண்டுகள் முடிச்சுட்டு இன்னும் 25 ஆண்டுகள் கழித்து 100வது இதை கொண்டாடும் போது உதயநிதி அவர்கள் இதாக இருப்பார். இன்பநிதி முதல்வராக இருப்பார். உதயநிதி எப்படி இருப்பார்? 25 ஆண்டுகள் தானே சார், நல்லா இருக்கலாம். மூத்த தலைவராக அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருப்பார். இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் இருக்கிற பொசிஷனில் அன்பில் துரைமுருகன் பேராசிரியர், கலைஞர் பேராசிரியர். இதுக்கப்புறம் 25 ஆண்டுகளுக்கு இன்பநிதி பக்கத்தில் செயல் தலைவராக உட்காந்துருப்பார். அவருடைய மகன் வந்து இதாக இருப்பார். இல்லை அதான் சார், 25 ஆண்டுகளுக்கு இன்னும் திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு. கட்சி வந்து எப்போவுமே இருக்குங்க. கட்சி கொள்கை மற்ற விஷயங்கள் நடைமுறைப்படுத்தினா யாராவது ஒருத்தர் வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க, அது இருக்கும். இல்லை அழிஞ்சு போகும். எது செயல்படுகிறதோ அது இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஜெயலலிதாவோட முடிஞ்சிடும்னு நினச்சாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னிலும் வேகமாக வீறு நடை போடுகிறது. இப்போ இந்த இதில் கரெக்டாக பொருந்தி வந்துச்சுன்னா ஆட்சியை கூட பிடிச்சிடுவாங்க. கட்சின்றது ஒரு தனிநபர் சார்ந்தப்பட்டது இல்லைன்றீங்க. கட்சி என்பது இல்லை, தனிநபர் சார்ந்தது இல்லை. தனிநபர் சார்ந்து இயங்குனா அது சில சமயம் ஒன்றும் இல்லாமல் கூட போயிடும். அதற்கு உதாரணம் கமல்ஹாசன்,
தேமுதிக. வைகோ. கமல்ஹாசன் நேற்று கூட ஒன்று பார்த்தேன், நானே போட்டு விட்டேன், உன்ட்ட ஸ்டார்டிங் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லையப்பான்னு. ஏன்னா அந்த ஸ்டில் அந்த இதுவே நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் விஷுவல். விஜய்லாம் பிச்சை வாங்கணும் அந்த அளவுக்கு பண்ணிக்கிறாப்புல. காந்தி சிலை கீழே ஏணி போட்டு நிற்கிறாப்புல, பார்த்துருக்கீங்களா? அதில் என்ன சொல்கிறாருன்னா, எதையும் தீர்மானிப்பவர்கள் அவர்கள் அல்ல இவர்கள், ஏதோ ஒன்று சொல்கிறாப்புல, புரியாதுல்ல, நம்ம 3 நாள் பொறுத்தான் புரியும். அவர்கள் அல்ல இவர்கள், இப்பொழுது நாடு என்ன ஆகிறது, டமால் லைட்லாம் ஆஃப் ஆகிடுது, இருண்டு கிடக்கிறது, ஒளியேற்ற யார் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம், இதோ அப்படின்னு டார்ச்சை பிடிச்சி காமிக்கிறார். காமிச்சிட்டு இந்த ஒற்றை டார்ச்சை வைத்து ஒளியேற்ற முடியுமா, இல்லை பாருங்கள் அப்படின்னா, பின்னாடி பீச்சில் ஃபுல்லாக கூட்டம், அது இதில் செட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக எல்லாம் டார்ச்சோடு இது பண்ணுறாங்க. இப்போ இந்த டார்ச்செலாம் எங்கே போச்சு, இவர் எங்கே போனார், பேட்டரி காலி அடிச்சிட்டார். பேட்டரியா டார்ச்சியை தூக்கி போட்டு போகிற வரல அடிவாளத்து பக்கத்தில் எங்கே சாக்கடை இருந்தால் உள்ள தூக்கி போட்டு போயிருப்பார். அப்போ முதல்ல அவர் எப்படி பிடிச்சாங்க, ரெட் ஜெயண்ட் விக்ரம் அப்படியே தூக்கி கொடுத்தாங்க. வாழ்நாளில் அவர் பார்க்காது 130 கோடி ரூபா. ஐயோ 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 ஏய் டைரக்டருங்க வா அப்படின்னு இருந்தால், அப்படி காரு லெக்ஸஸ் காரா, என்ன காரு, லெக்ஸஸ் கார் அப்படி ஏய் சூர்யா ஒரு சீன் வந்தாலும் நீ பெரிய ஆள் இருந்தால் அப்படி உனக்கு இது, இந்த மாதிரி அவரை இது பண்ணாங்க. தொழில் ரீதியாக மடக்கி லாஸ்ட்டில் அவர் அரசியல்லையும் அவர் எடுத்த தப்பான முடிவு, தனிநபர் முடிவு அது போச்சு. கலைஞர் கரெக்டான முடிவு எடுத்ததுனால அது கட்சி இதாகுது. இன்றைக்கி இவர்கள் கட்சியே ஸ்ட்ராட்டஜி டீம்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அதனால் அது கண்டபடி போய்கிட்டு இருக்குது. அது ஒன்று இழுத்து பிடித்து நிற்கப்போம், அல்லது ஆட்சி கீழ்ச்சி மாறும். ஆட்சியில் இல்லாத பொழுது தாக்கு பிடிக்கிறோம் தெரியுமா, அதுதான் உண்மையான வளர்ச்சி கட்சிக்கு. இன்னைக்கு அதிமுக அந்த வேலையை பண்ணுது, 10 தோல்வி பழனிசாமி அதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கட்சி ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போய் இன்னைக்கு கூட்டணி அமைச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க. கருணாநிதி அவர்கள் 14 ஆண்டுகள் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார். ஜெயலலிதா ஒவ்வொரு 5 ஆண்டு 96ல் படுதோல்வி அடைஞ்ச பிறகும் அந்த கட்சியை தூக்கி 98ல் திருப்பி இதோட ஜெயலலிதா அவ்வளோதான், வீட்டுக்கு போயிடுவாங்க. லெட்டர்லாம் வீட்டில் எல்லாம் போய் எடுத்துக்கின்னு ராஜினாமா லெட்டர் அதெல்லாம் கொடுத்தாங்க. நாங்களாம் ஐடியாவே இல்லை போன்ட்டாங்க. சும்மா விட்டுருந்தா கூட அவங்க ஒருவேளை அரசியலேருந்து ஒதுங்கிடுவாங்க. போட்டு சீன் ஒன்று தான் அவங்க அதுக்கப்புறம் வந்து மரணடி சாவர வரைக்கும். அப்போது இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் இயங்கிறது தான் திமுக. கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் தலைமையில் வெற்றியையும் ஒரு மாதிரி இந்த கூட்டத்தையும் இந்த ஆர்ப்பரிக்கிற கூட்டம் ஜால்ரா கூட்டத்தையும் வச்சுக்கிட்டு அந்த தலைவரும் அந்த உதயநிதியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிகாரத்தையும் மட்டுமே சுவைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சைடு மட்டுமே பார்க்குறாங்க. மலர்பாதையில் சொல்கிறாரு, ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே திமுக தான்றாரு. ஒரே பூமி ஒரே மார்ஸு எல்லாம் சொல்லிட்டு போக வேண்டியதான். அப்போ இந்த மாதிரி மலர்பாதையில் பயணிக்கிறவர்கள் முள் பாதையில் பயணிக்கும் பொழுது என்ன ஆவாங்கன்றதை பொறுத்து தான் எதுவுமே இருக்குது. அந்த அறிவு திருவிழா பற்றி உங்கள் பல அறிவுகளை நீங்கள் அறிவட்ட விமர்சனமா பல அறிவுகளை சொல்லியிருக்கீங்க. மக்கள் இந்த அறிவுகளை எடுத்துக்கிட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நன்றி சார். நன்றி.